வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா, கொடி பாடல் வெளியீடு மற்றும் கொடியேற்று விழா இன்று இனிதே தொடங்குகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இவ்விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பாசத்துக்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள், கழகத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்கள், கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் திருமதி தாகிரா உட்பட ஆற்றல் மிகுந்த மாவட்ட மற்றும் அணி தலைமை நிர்வாகிகள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். குறிப்பாக இங்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எங்களை ஆசீர்வதிக்க வந்துள்ள புரட்சி இயக்குனர் தளபதி அவர்களின் அப்பா அவர்கள் மற்றும் தளபதி அவர்களின் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் காணொளி வாயிலாக பங்கு பெறும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் மற்றும் மாநகரம், நகர, ஒன்றியம் மற்றும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தோழர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நாம் அனைவரும் நமது கழக தலைவர் அவர்களது தலைமையில் தோழர்களாக பயணித்து 2026 இலக்கை அடைய உண்மையாக உழைப்போம், உறுதியாக வெல்வோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் மகிழ்வித்து வரவேற்புரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி ஏற்பு. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முழக்கமாக ஒலித்து கொண்டிருப்பது அதன் உறுதிமொழிதான். இப்போது நமது பாசமிகு தலைவர் அவர்கள் கழகத்தின் உறுதிமொழி ஏற்க அவருடன் கழக நிர்வாகிகள் அனைவரும் எழுந்து நின்று உறுதியேற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம்
பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். தேங்க்யூ. அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதிமொழி ஏற்றிய அனைவருக்கும் நன்றி. அடுத்து, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழ் வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை நமது தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நமது தலைமை நிலைய செயலகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்க உள்ளார். இப்போது தமிழ் வெற்றி கொடியை அறிமுகம் செய்ய வருமாறு வெற்றி தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம்.
கொடி பறக்கிறது, வெற்றி கொடி பறக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கிறது. இந்த கொடிதான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி கொடியாக மாறும். இங்கு கூடியவர்கள் மட்டுமல்ல, இணையத்தின் வழியாக நமது கொடி பறப்பதை கண்டு மகிழ்ந்த கோடிக்கணக்கான நெஞ்சங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றி சிறப்பித்து பெருமை சேர்த்த கழக தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடி பாடல் திரையிடப்படுகிறது. வெற்றி கொடி பறக்கிறது. இனி பட்டி தொட்டி எங்கிலும் வெற்றி கொடியில் பாடலும் ஒலிக்கப் போகிறது. தமிழக இளைஞர்களின் எழுச்சி கீதமாக மாறவுள்ள வெற்றி கொடி பாடலை வெளியிட்ட கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து விழாவின் மகுடமாக நமது கழக தலைவர் அவர்களின் சிறப்புரையாற்ற உள்ளார். நாம் அனைவரும் உன்னதிர கரவொலி எழுப்பி அவரை வரவேற்று மகிழ்வோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை போன பிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன். அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது எப்படி சொல்றதுன்னா ப்ரோ, அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம் நமக்காக உழைச்சோம். இனி வரப்போகிற இயர்ஸில் நம்மளை ஒரு கட்சி ரீதியாக நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது. அது என்னென்னு அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். இது வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் இதை நான் பார்க்கலைங்க. தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியாக தான் நான் பார்க்குறேன். இது உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்கள் ஏற்றுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் வரலாற்றில் இன்றைய விழா சிறப்புமிக்க இடத்தில் இருக்கும். நமது தலைவர் அவர்களது வார்த்தைகள் கோடானு கோடி தமிழக மக்களுக்கு, கழக தோழர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இனி விழாவின் நிறைவாக நன்றியுரையாற்ற வருகிறார் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி தாகிரா. அவரை பெரும் உற்சாகத்துடன் அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் மக்களின் பெரும் எதிர்பார்ப்பையும் அவரையும் நினைவு செய்யும் வகையில் நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றிய சிறப்புரையாற்றினார். தலைவர் அவர்களின் பேச்சு அவர்களின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்ந்த பெரும் உச்சத்தை அளித்துள்ளது. வெற்றிக் கழகத்தின் வரலாற்றில் இது ஒரு பொன்னான நாள். வரலாற்றில் சிறப்பு மிக்க இவ்விழாவை வருகை தந்திருக்கும் கழக கொடியை ஏற்றி அறிமுகம் செய்த கழகத்தின் கொடியை ஏற்றிய நமது தலைவர் அவர்களுக்கு உளமான நன்றியை கூறுகிறேன். இவ்விழாவுக்கு பங்கேற்று சிறப்பித்த நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர், கழகத்தின் பொருளாளர், தலைமை நிலை செயலாளர் மற்றும் கழகத்தின் தூண்டலாக உயர்ந்து நிற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், எப்பொழுதும் ஒத்துழைப்பு அளிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த பொன்னான தருணத்தில் இவ்விழாவில் பங்கேற்று எங்களை ஆசீர்வதித்த சிறப்பு விருந்தினராக எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த காவல்துறைகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கிறேன். வாழ்க தமிழக வெற்றிக் கழகம், வெல்க தமிழகம், தளபதி வாழ்க, தலைவர் வாழ்க.